ஹாய் வணக்கம். வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். நம்மளோட லைஃப்பில் எப்போது சின்ன ஒரு ரே ஆஃப் ஹோப் இருந்தால் கூட அதை விட்டு கொடுக்காம அதில் முயற்சி பண்ணோன்னா கண்டிப்பாக திங்ஸ் நடக்க வேண்டியதை விட ரொம்ப நல்லா நடக்குங்கிறதுக்கு ரீசெண்டாக ஒரு விஷயம் என்னோடய லைஃப்பில் நடந்தது. அதை தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு பூனை வச்சுருக்கோம். 1 இயர் ஆச்சு. 4-5 நாளாக காணும். திடீர்னு போய் திடீர்னு ஏதோ ரொம்ப சாஃப்டாக மியாவும் சத்தம் கேட்டுச்சு. தேடி பார்த்தோம். அதுக்கு கால் கம்ப்ளீட்டாக உடஞ்சிருச்சு. போன் வெளியில் வர அளவுக்கு ரொம்ப மோசமாக கால் உடஞ்சிருக்கு. அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட் கிளினிக் கூட்டிகிட்டு போனோம். அவங்க சர்ஜன் கிட்ட கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. சர்ஜன் போனால் அவங்க சொன்னாங்க இதுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று அதுக்கு ஏதோ ஒரு பின் போடலாம். பட் ஆனால் அதில் சதப்பதமே இல்லை எக்ஸ்ரேல பார்க்கும்போது. அண்ட் இன்னொரு அடுத்த ஆப்ஷன் ஆம்பியூட் பண்ணுறதுன்னு. ஆனால் டாக்டர் மெயினாக ஆம்பியூட் பண்ணுறதுல தான் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. மீன்ஸ் அவங்க உள்ள பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரே ஆப்ஷனாக இருந்தது. என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் மீன்ஸ் ஓகே வெட்டிருங்கன்னு சொல்கிறது ரொம்ப எனக்கு ஒரு ட்ராமேட்டிக்கான விஷயம். ஏன்னா அது பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஆகிடும் இல்லையா அந்த பூனைக்கு. ஸோ டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணால் அவங்க சொன்னாங்க இல்லை ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அந்த பின் போடுறது அப்படின்னு. பணம் தேவைதான், ஆனால் நம்ம முயற்சி பண்ண சம்பாதிச்சுக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் யூனோ மணியா இல்லை அந்த பூனையோட பெர்மனன்ட் டிசபிலிட்டியா அப்படின்ற இடையில ஒரு போராட்டம் அது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் பின் போடுறதுக்கு. அப்புறம் முடியலன்னு என்னென்னு டிசைட் பண்ணிக்கலாம். அவங்க சொன்னாங்க சரி எனிவே நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், என்ன முடியுமோ பண்ணுறேன்னு. பை காட்ஸ் கிரேஸ் ப்ரேயர்ஸ் ஆன்சர்ட். எப்படியோ அவங்க 2 பின் போட்டு அந்த காலை சரி பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் அதாவது சர்ஜரி நேற்று நடந்துச்சு. இன்றைக்கி வரைக்கும் பூனை ஹீஸ் ஃபைன். மீனிங் அது என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. பட் ஆஸ் ஆஃப் நவ் அது தன்னோட காலை இழக்க போகிறதில்ல. இன்றைக்கி நான் போய் பார்த்துட்டு வந்தப்போ 4 காலோடு இருக்குது. அண்ட் நான் போயிட்டு சிம்பா அப்படின்னு கூப்பிட்டோன்னே அவனு காலை தூக்கி காமிக்குது குழந்த மாதிரி. இட்ஸ் வெரி இமோஷ்னல். பிகாஸ் எல்லா உயிர்களுக்கும் அன்பு ஒன்று தான். அந்த அன்புனால தான் இந்த உலகமே இயங்குதுங்கிறதுக்கு இதை விட பெரிய ஒரு எக்ஸாம்பிள் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த கடைசியாக ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லாமல் விட்டுருந்தாலோ, எக்ஸ்பென்சிவ் ஆகுது பரவாயில்லைன்னு சொல்லியிருந்தாலோ அந்த பூனை ஒரு காலை இழந்திருக்கும். பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனுக்கு போகாமல் அது இன்னைக்கு 4 காலோடு இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாரும் கூட சென்ட் குட் விஷஸ் ஸோ தட் சிம்பா கம்ஸ் பேக் வித் 4 legs. அவன் திரும்பி வந்தப்புறம் நான் இன்னொரு வீடியோ போடுறேன் வித் சிம்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்பிக்கை இழக்காதீங்க எப்போவுமே. கடைசி ஒரு நூல் இழையில் ஒட்டிகிட்டு இருந்தால் கூட அதை பிடிச்சிட்டு நீங்கள் நடந்து போக பாருங்கள். கண்டிப்பாக அந்த நம்பிக்கை உங்களை காப்பாற்றும். இதுக்கு நேற்று நடந்த இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். இன்னொரு பதில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கீப் வாட்சிங் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ்.